வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 பிசியில் கேட்ட ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த சைடு அதுக்கு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. A = P × 1 + R/100 பவர் n. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன், ரைட்டா? ஸோ ரெண்டாவது தள்ளுபடிக்கான ஃபார்முலா, டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை, அதாவது இங்கிலீஷில் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுதான் ரெண்டாவதுக்கு, சரியா? இப்போ இதில் நேர்மாறல் டைரக்ட் வேரியேஷன்னா என்ன? டைரக்ட் வேரியேஷன்னா ஒன்றுமே இல்லைங்க. 10 பொருள் 100 ரூபா இப்படி எடுத்துக்கிறேன். 20 பொருள் எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ 200 ரூபான்னு சொல்லுவோமா? அப்போ இங்கே பொருள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது எனக்கு விலையும் அதிகமாகுதா? இப்படி இருந்தால் அது பேர் டைரக்ட் வேரியேஷன், சரியா? அப்போ அதிகமானாதான் டைரக்ட் வேரியேஷனா சார்? இல்லை. 10 பொருள் 100 ரூபா, 5 பொருள் எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபான்னு சொல்லுவோமா? அப்போ பொருட்களின் எண்ணிக்கை குறையும் போது விலையும் குறையுது இல்லைங்க. ஸோ ஒன்று ரெண்டுமே அதிகமானாலும் டைரக்ட் வேரியேஷன், இல்லை ரெண்டுமே குறைஞ்சாலும் டைரக்ட் வேரியேஷன், சரியா? அப்போ இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸு ஒய்ன்னு ரெண்டு எடுத்துக்கிறோமா. இப்போ எக்ஸு அதிகமாகும் போது ஒய்யும் அதிகமாச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். எக்ஸு குறையும் போது ஒய்யும் குறைஞ்சாலும் டைரக்ட் வேரியேஷன். அப்போ இது எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை எடுக்கணும்னா சம் கான்ஸ்டண்ட்டை சேர்க்கணும், சரியா? அப்படி கான்ஸ்டன்ட் கேவை சேர்க்கும்போது அங்கே ஈக்குவல் வந்துடும். அப்போ இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே ஆப்ஷன் சி தான். அப்போ இதுதான் மூணாவது, சரியா? நெக்ஸ்ட்டு எதிர்மாறல்னால் என்ன சார்? இப்போ இந்த இடத்துல எதிர்மாறல் அப்படின்னு சொன்னாலே நான் யாரை எடுத்துருப்பேன்னா நாட்களை எடுத்துப்பேன். 10 பேர் ஒரு வேலையை 20 நாள் செய்கிறாங்க. 20 பேர் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க? இப்படி ஒரு கொஷின் கேட்குறேன், சரியா? இங்கே ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? 10 பேர் இருந்த இடத்துல இப்போ 20 பேர் ஆயிருக்காங்க. ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது நாட்களின் எண்ணிக்கை குறையும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது பேர் இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர்மாறல், சரியா? ஸோ அப்போ எக்ஸு வந்து இங்கே 1/yக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒன்று அதிகமாகும் போது ஒன்று குறையுது. ஸோ இங்கே நான் என்ன செய்யலான்னா இங்கே ஈக்குவல் போடணுன்னா சம் கான்ஸ்டண்ட்டை சேர்க்கணும், சரியா? இந்த y இந்த சைடு பெருக்கலாச்சுன்னா xy = kன்னு வருமா? அதுதான் இங்கே 4வதாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது 4, சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? DCBA அப்படின்றது ஆன்சர்.